செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நாளை நள்ளிரவு வரை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடற்கரை பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என கன்னியாகுமரி மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இதுகுறித்தான மேலும் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். வணக்கம் ஆனந்த், மேலும் விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக கடும் வெயில் நிலை வந்த நிலையில் கோதையாறு, பரளியாறு, தாமரைபுரம் ஆறு ஆகிய அனைத்து ஆறுகளும் வறண்டு காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் குமரி மாவட்டத்தில் மழை பெய்து வரும் நிலையில் வானம் மேகமூட்டத்தில் காணப்படுவதோடு அவ்வப்போது சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருகிறது. இதனை அடுத்து தற்போது கடல் பகுதிகளிலும் கள்ளக்கடல் நிகழ்வு எச்சரிக்கைகளின் காரணமாக கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரை சுற்றுலாத்தலங்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்தும், எமூர் மற்றும் முட்டம் கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் செல்லாமல் இருக்க அதை மூட உத்தரவிட்டு குமரி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல் கடற்கரை பகுதியில் வசித்து வரும் மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை பகுதிக்கு செல்ல வேண்டாம் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேபோல் நெல்லை மாவட்ட கடலோர கடற்கரை பகுதிகளில் கள்ளக்கடல் காரணமாக 3 கிலோமீட்டர் உயரம் வரை திடீரென அலைகள் உயர வாய்ப்புள்ள நிலையில் நாளை நள்ளிரவு வரை கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேபோல் கடல் தகவல் சேவைகளுக்காக இந்திய தேசிய மையம் அறிவுறுத்தியுள்ளதாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் தகவல் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி ஆனந்த். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.